வணக்கம். நான் அகில பாரத விஸ்வகர்மா உறவுகளின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஆறுமுகராஜ். கடந்த 21ஆம் தேதி சென்னையில வெளியான தினமலர் பதிப்புல 1600 கிலோ நகைகள் ஆட்டை, ஆசாரிகள் இருவருக்கு வலை. இது இந்த எதுகை மோனையோட ஒரு எழுத்து மூலமான அவதூறை பரப்பிய தினமலருக்கு எங்களுடைய அகில பாரத விஸ்வகர்மா உறவுகளுடைய சார்பாக வலிமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன காரணம்னா, இந்த ஆசாரி அப்படிங்கிறது எங்களுடைய கம்யூனிட்டி, அதாவது சாதிய அடையாளம், சாதிய பெயர். தமிழ்நாடு அரசு கெசட்ல இருந்து, மத்திய அரசு கெசட்ல இருந்து எல்லா இடத்துலையும் விஸ்வகர்மா, ஆசாரி, கம்மாளர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை தனித்தன்மையோடு இந்த சமூகம் பெற்றிருக்கு. எங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கு. இந்தியா முழுமைக்கும் உள்ள, ஆசியா முழுமைக்கு இருக்கக்கூடிய கலை கோயில்கள், கலை கட்டிடங்கள், இந்திய கலாச்சாரத்தை வடிவமைத்த பெருமை இந்த விஸ்வகர்மா சமுதாயம் ஆசாரிகளுக்கு உண்டு அப்படிங்கிறத தினமலர் நன்றாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களால என்ன கலை திறமைகள்லாம் உருவாக்க முடியுங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி எழுத்து மூலமான அவதூறுகளை பரப்பிட்டு இருந்தாலும் வெறுமனையே வேடிக்கை பார்ப்பதற்கு இந்த ஆசாரி சமூகம் சும்மா இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழல் வந்துடும். அது ஜனநாயக ரீதியாக இருந்தாலும் சரி, சட்ட ரீதியாக இருந்தாலும் சரி. என்ன காரணம்னா, உங்களுடைய எழுத்தின் வடிவத்தை திருத்திக் கொள்ளணும். உண்மையிலேயே அங்க என்ன நடந்தது, அதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் யார், ஆசாரிகளா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா அவங்க ஆசாரிகள் இல்லை. நகை தொழிலை பல்வேறு தரப்பினரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு வட இந்தியர் இருவர் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள நீங்க நகை வேலை செய்யக்கூடிய நபர்னு போடலாம், நகை தொழிலாளின்னு போடலாம், இல்ல வடக்கே இருந்து வந்த வட மாநிலத்தினுடைய நபர்கள்னு போடலாம். இது உங்களுடைய ஆசாரி அப்படிங்கிற ஒரு வன்மையா கட்டிருக்கீங்க. அதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 4 முறை ஆசாரி ஆசாரி ஆசாரின்னே வருது. ஏன் உங்களுக்கு இந்த வன்மம்? இந்த சமூகத்தின் மேல என்ன உங்களுக்கு வெறுப்பு? ஆரம்பத்தில இருந்தே நிறைய பத்திரிகைகள் இந்த ஆசாரி விஸ்வகர்மா சமுதாயத்தை கீழ்த்தரமாக பேசக்கூடிய ஒரு செயல்களை செஞ்சிட்டு இருக்கீங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இந்த தினமலர் பதிப்பிற்கு, சென்னை பதிப்பிற்கு உரிய மறுப்பையும் வருத்தத்தையும் மன்னிப்பையும் கோரவில்லை என்றால் தினமலர் அலுவலகம் முன்பாக, சென்னை தினமலர் அலுவலகம் முன்பாக அகில பாரத விஸ்வகர்மா உறவுகளுடைய சார்பாக அலுவலக முற்றுகை போராட்டம் நடக்கும் என்பதையும், சட்ட ரீதியாக அவர்களுக்கு வழக்கறிஞர் மூலம் அறிவிப்பையும் அனுப்பி சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் எடுக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே அழுத்தமாக பதிவு செய்கிறேன். விரைவில் சந்திப்போம். உங்களுடைய பதிலில் எங்களுடைய முடிவு இருக்கிறது என்பதை தினமலர் சென்னை நிர்வாகத்திற்கு அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி.